எங்கள் ஆராதனை. வானங்களையும் அதன் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே கர்த்தர். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அவரை உயர்த்துவோம். வானங்களையும் உண்டாக்கினவரே நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பூமியையும் அதில் உள்ள யாவையும் தேவனே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நன்றி அப்பா. You are almighty. We give all glory to you. உமக்கே மகிமை இயேசுவே. சகல துதி கன மகிமை அவருக்கே உண்டாவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர். சாவாமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உமக்கே எங்கள் மகிமை. வானம் பூமியை படைத்தவர் உம்மை உயர்த்துகிறோம். தேவனே, ஏசப்பா, நம் பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. தேவனே, ராஜா, துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பூமியையும் அதில் உள்ளவைகளும்
நீர் ஒருவரே சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் காப்பாற்றுகிறவர். நீர் ஒருவரே. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கிற எங்களையும் உண்டாக்கினவர் நீர். எங்களுக்கு நீர் தந்தவைகளை உண்டாக்கினவர் நீர். எங்களுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தவர் நீர். எங்களை பாதுகாத்தவர் நீர். உமக்கே மகிமை. நன்றி அப்பா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் he speaks. தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் என்ன பேசுகிறார்? ஒரு சபையை மட்டும் பார்ப்போமே. எபேசு சபைக்கு சொல்றாரு, உன் கிரியைகள் எப்பா, உன் கிரியைகள். யாராவது கூட்டம் முடிஞ்ச உடனே கிரியைகளை பார்ப்போமா? இல்லை. ஸ்தோத்திரம், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், நான் இந்த துணி எங்கே வாங்கினீங்க, இப்படி இந்த வெளிப்படையானதான் பார்ப்போம். ஆவியானவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. உன் கிரியைகள், உன் செயலை பார்க்குறேன். உன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, உன்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, நீ என்ன ஒர்க் பண்ணுற, உன் செயல்கள் என்ன, கிரியைகள். பிரயாசம், என்னெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்க. பொறுமையாக இருக்கிறத பார்க்குறார். பொறுமையாக இருக்கிற வீட்டில் பொறுமையாக இருக்கிற, வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக இருக்கிற, ஆலயத்தில் பொறுமையாக இருக்கிற, ஊழியத்தில் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுற, எமோஷனல் ஆகாமல் பொறுமையாக இருக்கிறத பார்க்குறார். பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை. பொல்லாதவர்கள், ட்ரெயினில் போய் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆள் தம் அடித்து புகையை விட்டா எப்படி இருக்கும்? சகிக்க கூடாமல் இருக்கிறீங்களா? சிலர் உட்கார்ந்து பேசுறதே சகிக்க முடியாது. சகிக்க முடியாமல் இருக்கிறத பார்க்கிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும். பணம் கொடுத்து பாஸ்டர் ஆகிறவர்கள், பணம் கொடுத்து, இந்த மாதிரி அப்போஸ்தலருடைய அடையாளமே இல்லை. அவன் பொய்யன். அவன் ஜெபம் பண்ணா வல்லமை வெளிப்படலை. அவன் பேசினா ஆவிக்குரிய ஆலோசனை இல்லை, கிஃப்ட் ஆப்ரேட் ஆகலை. அப்போ பொய்யன் என்று கண்டடைகிறதை பார்க்குறாரு. அந்த ஹார்ட் இல்லை, அப்போஸ்டலிக் ஹார்ட் இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்குனே அதுக்குரிய அபிஷேகம் இருக்குது, அதுக்குன்னே ஒரு அடையாளம் இருக்கும், அதுக்குரிய வரம் இருக்குது. வரங்கள் எல்லாம் வெளிப்படுதான்னு பாருங்க, கனிகள் வெளிப்படுதான்னு பார்ப்போம், அந்த கிருபைகள் வெளிப்படுதான்னு பாருங்க. இதெல்லாம் இல்லை. அப்போஸ்தலர் எல்லாம் அது பொய் என்று கண்டுபிடிக்கிறது. ஆண்டவர் என்னெல்லாம் பார்க்குறார்? பொய்யை கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால், எல்லாம் உண்மை நினைக்கக்கூடாது. பொய்யை கண்டுபிடிக்கணும். இது பொய், அதை 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 உள்ளே கண்டுபிடிக்கிறது. வெளியில் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். பொய் அது. பொய்யை கண்டுகொள்ளும் கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? எபேசு சபைக்கு இருந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பாருங்க. சில இதை சகிக்க முடியாமல் இருக்கிறது, சில இதை சகிச்சுக்கணும். கர்த்தர் நிமித்தம் நீங்கள் வரும்போது வர்ற பாடுகள், உபதேசத்தில் கேட்குறோம், சில நேரம் உபதேசங்கள் நம்மளை உடைக்குது, சகிச்சுக்கிறோம். சகிக்கிறதையும் பார்க்குறார். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடுறது. ஓட்டம் 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 ஓட்டம். நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. சில ஆட்கள் ஒரு ஓட்டம், ஒரு வாரம் லீவு, ஒரு ஊழியம், ஒரு வாரம் லீவு, ஒரு நாள் ஊழித்து போனால் போதும். அப்புறம் எப்படி பிரதர் எப்போ ஊழித்து போனீங்க? 3 மாதம் முன்னாடி போனேன்,
அப்புறம் 5 மாதம் முன்னாடி ஒரு தடவை கேர்சலுக்கு வந்தேன், அப்புறம் ஒரு தடவை லீடர்ஸ் மீட்டிங் வந்தேன். எப்படியோ இந்த வருஷத்தில் 2-3 தடவை வந்துடுவேன். அந்த ஓட்டத்தை அல்ல, ஆவியானவர் என்ன பார்க்குறாரு? இளைப்படையாமல். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? இளைப்படையாம். இது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறது. சில ஆட்கள் இருக்காங்க, காலையிலெல்லாம் போய் கடுமையாக உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சாயங்காலம் ஆனால் ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பரிசுத்தாவி கவனிக்கிறார். தேவனுடைய பார்வை என்னங்கிறதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் சபைக்கு என்ன பேசுகிறார் அதை தான் பார்க்குறோம். நீ பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிய, உன்னால் சும்மா இருக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி பிரயாசப்படுறவங்கள் தான். எனக்கே அப்படி ஒன்றும் கண்ணில் ரொம்ப தெரிய மாட்டேங்க. ஒருவேளை என் கண்ணு சரியில்லைன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, அவருக்காக ஓடி ரெஸ்ட்லெஸ்ஸாக இளைப்படையாமல். எது எந்த வந்தாலும் வண்டி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஓடணும்னு நினைக்கிறீங்க? இளைப்படையாமல். சிலர் நினைக்கலாம் இளைப்பாறுதல். இளைப்பாறணும்னா உங்களுக்கு இந்த உலகம் சரிப்படாது. இளைப்பாறணும்னா எது சரிப்படும்னா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அங்கே போயிட்டீங்கன்னா ஒரே இளைப்பாறுதல் தான். அப்படி கூட கிடையாது, சரீரத்தில் தான் அதெல்லாம். அங்கே நீங்கள் ஃபுல்லாக இளைப்பாறிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ வரைக்கும்? நாங்கள் எல்லாம் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும். இப்போ கான்செப்ட் தெரியாமல், என்ன கான்செப்டில் பூமியில் இருக்கிறோன்னே தெரியல. என்ன கான்செப்டில் இருக்கிறோம்? ஒர்க் இருக்குது. பெரிய ரட்சிப்பின் திட்டத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை பூமியில் வச்சிருக்கிறார். அதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சாப்பாடு தேவை, அதுக்கு தான் ஒரு வேலை, அதுக்கு குடியிருக்கிற இடம் தேவை, அதுக்கு தான் ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார், அதுக்கு நமக்கு மாரல் சப்போர்ட்லாம் தேவை, அதுக்கு தான் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். கான்செப்ட் தெரியாமல் ஏதோ வண்டி எதுக்கோ ஓடுது. ஏன் பிறந்தாய் மகனே, அந்த கதையில் ஓடுது. இது அப்படி அல்ல. நான் அவருக்காக பிரயாசப்பட கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதெல்லாம் இயேசு பேசுகிறார். நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுறியே. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். எனக்கு வெறுப்பாக இருக்கிறது உனக்கு வெறுப்பாக இருக்குது. சில வீட்டில் பாருங்கள், ஒருத்தருக்கு வெறுப்பாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு விருப்பாக இருக்கும். எதிரும் புதிரும். ஆண்டவருக்கு வெறுப்பாக இருக்கிறது நமக்கு வெறுப்பாக தெரியணும். அப்போ தான் ஒரே ஆவி. அவர் வெறுப்பு, அவர் வெறுக்கிறது, அவர் வெறுக்கிறது மேலே நமக்கும் வெறுப்பு வரணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் வெறுக்கிறத நானும் வெறுக்கணும். தேவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது எனக்கும் வெறுப்பாக இருக்கணும். அது என்ன? நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இங்கே சபையில் கொடுக்கப்படுற போதனைக்கு விரோதமாக பரியாசக்காரர்கள் எழும்பி அவங்க யூடியூப்பில் தொலைக்காட்சியில் எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் அதை தான் ஓவராக கேட்டுகிட்டு இருப்பாங்க. இங்கே என்னென்ன கர்த்தர் சொல்லியிருக்காரோ அதுக்கு எதிராக அவன் பேசுவான். புசிக்கக்கூடாது என்று சொன்னதுண்டோ அப்பொழுது உன் கண்கள் திறக்கப்படும். பிசாசு அப்படிப்பட்டவங்க மேலே இறங்கி நிற்பான். அதனால் தேவ பிள்ளை கவனமாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ சபைகளோடு பேசுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரிப்பான். அப்போ ராக்சிட்டியே, இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ ஜெயங்கொள்ளுகிறவனா இருந்தால் நீ சுதந்தரிப்பாய். அப்போ அர்த்தம் என்ன? நீ சுதந்தரிக்க வேண்டும், அதனால் நீ ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆவியானவர் பேசுகிறார், மனம் விட்டு பேசுகிறார். தேவனுடைய மனது ஊழியக்காரங்க மூலம் வெளிப்படுகிறது, வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுகிறது. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கும் போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எவைகள்? முந்தின வசனத்தை வாசிக்கும் போது எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. 1, தேவன் அவர்கள் அன்பு கூறுனவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் நல்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. உங்கள் கண்ணு பார்க்காத நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
கண் காணாதவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்து காது கேட்காதவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இருதயத்தில் தோன்றாதவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நினைச்சு கூட பார்க்கல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவைகளை நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு வருது? நம்ம கண்ணு பார்க்காதது, காது கேட்காதது, இருதயத்தில் தோன்றாததெல்லாம். இப்போ ஆவியானவர் எவ்வளோ முக்கியம்? ஒரு நபராக உங்களோடு இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். பழைய காலங்களில் பிசாசு சிலர் பின்னாலே வரும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஹாப்பி, தைரியம். ஆவியானவர் வந்தால் இந்த 2 அடையாளம் இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக இருப்பீங்க, அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு ஆனந்த தைலம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆவியானவரை விட்டால் தான் ஒரு மாதிரி முகம்லாம் சொர்ருன்னு போய் ஸ்தோத்திரம் பஞ்சரான வண்டி மாதிரி லொலா பேசுகிறதெல்லாம் அப்படி ஆயிரும். நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஆவியானவரை துக்கப்படுத்தியிருப்பான், அவர் அமைதியாக இருப்பார். அதனால் இன்னைக்கு பரிசுத்தாவி உள்ளே இருந்தால் அந்த ஆவினாலே வெளிப்படுத்தினார், மறைபொருளெல்லாம் சொல்லி தருவார். உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்கள், குடும்பத்தை குறித்த காரியங்கள், பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடுகள் வேணும். அப்போ அந்த பிள்ளைகளை இப்படி நடத்து அப்படின்னு அழகாக நடத்துவார். தேவனால் நடத்தப்படணும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து சோம்பணும். அல்லேலூயா. நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்பா, அப்படி போவேன், இப்படி போவேன்பா. ரைட்டுன்னு சொல்லிட்டு இங்கே மூக்கை நான் கயிறை கொண்டு எங்கிட்ட கொடுத்துடணும் சொல்லுங்க. ஏசப்பா கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு ஜெபத்தில் இருந்தீங்கன்னா போதும், அவர் கரெக்டாக நடத்துவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதை வெளிப்பாடு. அப்புறம் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், குறிப்பாக எடுத்துக்கினா எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். அடுத்தது தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். அடுத்தது நம்ம கண் காணாததெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார், நம்ம காது கேட்காதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார், நம்ம இருதயத்தில் தோன்றாதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளில் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடுனா என்னன்னு சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம். இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த அனுபவத்தை தருவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு அப்படியே வெளிப்பாடாக இருக்கும். சில இடத்துக்கு போனால் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படின்னா என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னால் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம இப்படி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி பார்த்துருப்போம் என்றைக்கோ, ஆனால் ஒரு நாள் அது நடக்கும். அன்னைக்கு கொடுத்தது வெளிப்பாடு, இன்னைக்கு நாம் அதை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் மறைந்து இருக்கிறதோ ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் உண்டாவதாக. கேளுங்க, உன் பர்சனல் லைஃப்ல இந்த ரெவலேஷன் வருவதாக, குடும்பத்தில் இந்த வெளிப்பாடு வருவதாக. கேளுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வெளிப்பாடுகள் எங்களை குறித்து, குடும்பத்தை, சபையை குறித்து, ரகாதா நாமாக்கா, சில காரியங்களை சாத்தான் என்ன பண்ணுறான்னு கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவன் இப்படி எழும்புறான், அவனை கட்டும்பாரு, அவனை நாவின் அதிகாரத்தில் அதம் பண்ணும்பாரு. இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லைகளுக்குள்ள உலாவ நினைக்கிற சத்துருகள் சங்கரிக்கப்படட்டும். ரபாகாலா ராகாலாபா. அப்படியே இந்த அபிஷேகத்துக்குள்ளே வாங்கலை, இந்த வல்லமைக்குள்ளே வாங்கலை, இந்த பலத்துக்குள்ளே வாங்க. வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் ஆவியானவர், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 8:29 வாசிக்கும் போது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். சரி, கந்தாகேங்கிற மந்திரி கண்டமுட்டு கண்டம் பாய்கிறார். பிலிப்பு அப்படி இருக்கிறார். திடீர்னு ஆவியானவர் சொல்றார், போ மகனே எலும்பு. நீங்க என்ன செய்வீங்க? நாங்கள் புதன்கிழமை மட்டும்தான் ஊழியத்துக்கு போவோம். இதெல்லாம் சரிப்படாது. எப்போ வேணாலும் ஆவியானவர் எலும்பு. முதல்ல முழிச்சோடனே எலும்புனோடனே கிளம்புனோடனே புறப்படு. சில ஆட்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் சொன்னால் தான் புரியும். அங்கிட்டு போன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. முழியும்பாரு, கவனிம்பாரு, எலும்பும்பாரு, புறப்படும்பாரு. அப்புறம் புறப்பட்டு போ, வனாந்திர மார்க்கமாக போ,
உங்களை என்ன சொல்லுவார்? கரூர் பாதைக்கு போ, தஞ்சாவூர் பாதைக்கு போ, சென்னை பாதைக்கு போ, மதுரை ரூட்டில் போ, புதுக்கோட்டை ரூட்டில் போ, நாமக்கல் பாதையில் போ, இப்படி என்ன ஏதோ ஒன்று சொல்லுவார். ஸ்தோத்திரம். நம்ம உட்காந்து என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம், அதெல்லாம் இருக்குப்பா. ஒரு விசுவாசத்துக்கு அவ்வப்போது பாடு. எப்போ பார்த்தாலும் இதையே ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பயமா? அவர் உன்னை அங்கே அனுப்ப போகிறேன், இங்கே அனுப்ப போகிறேன்னா பரிசுத்த ஆவி உங்களை கிளப்புனா கிளம்புவீங்களா? ஸ்தோத்திரம். ரதத்தோடு சேர்ந்து கொள். உடனே இவர் புறப்படுறார், வனாந்திர மார்க்கமாக போய்கிட்டு இருக்கிறார். போனால் அங்கே ரதம் வருது, கடகடா 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 கடகடா. இங்கே பிலிப்பு போகிறார். போனால் அதுக்கப்புறம் அந்த அந்த உள் உணர்விலே நடத்துகிறார். ரொம்ப பேசலை. ஆவியானவர் சொல்கிறது உணர்விலே தெரியும். கொஞ்சம் கழித்து பசிக்கிறது என்ன செய்யும்? இந்த உணர்வு வருது, இது மாதிரி தெரியும். அது உடனே அவர் அப்படியே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். பாஸ்தா எங்கள் மூலம் கேள்விப்பட்டது யார்? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் அவர், நாமோ அப்படின்லாம் வாசிக்கும் போது இந்த அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிறார். நீர் வாசிப்பதின் அர்த்தம் உமக்கு புரிகிறதா? உடனே அவர் பார்த்தார், வா 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 வா, ரதத்தில் ஏறிப்பார். உங்களை கத்தர் நிறைய ரதங்களோடு நம்மை கத்தர் சேர்க்கிறார். அல்லேலூயா. ரதங்களுக்கு தேவை உதவி. உடனே புறப்பட்டு போய் கொஞ்ச நேரத்தில் சுவிசேஷம் சொன்னா அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க எத்தனை காலம் ஆகுது? போன யுகத்திலே சிலர் ஆண்டவரை தெரிஞ்சு எடுக்க வைக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு காலம் வருது, அடுத்த ஜென்ரேஷன் டைம் ஆகுது. இல்லை, கொஞ்ச நேரத்தில் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறம் பின்னால் போகலை, உடனே ஆவியானவர் பிலிப்பு என்ன செய்தாராம்? 39ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். ஆவியானவரை கொண்டு போறாரு. ஹலோ பாஸ்டர், இங்க ஊழியம் முடிஞ்சாச்சா? அடுத்த ஒரு கூட்டத்துக்கு எங்கேயா கொண்டு போவார். இதை அப்படியே கொஞ்சம் சொந்தமாக்குவோமா? பிலிப்புங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் விட போகிறார். சில பகுதிக்கு கொண்டு போவார், சில குடும்பங்களை சந்திக்க கொண்டு போவார், சில கிராமங்களுக்கு கொண்டு போவார், உங்களை எங்கேயோ சில எல்லைகளில் பரிசுத்த ஆவி உங்களை கொண்டு போவார். புரியுதா? யார் கொண்டு போவா? பரிசுத்த ஆவி. நான் வரமாட்டேன். சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் பாருங்க, தரையில் உட்காந்துரும். நான் வரமாட்டேன்னு உருண்டுட்டு கிடக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இல்லாமல், ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார். இந்த அனுபவம் எல்லாருக்கும் தேவை. உங்களை ஒரு இடத்துல கொண்டு போவார், ஒரு ஆளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து வைப்பார், அப்புறம் டப்புன்னு ஆவியானவர் கொண்டு போயிடுவார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவினால் நடத்தப்படணும். நீங்கள் அந்த ஆத்மாவே கடைசி வர இந்த கங்காரு குட்டி போட்டு பைக்குள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஏன் ஆத்துமா, இது ஏன் ஆத்துமா, இது ஏன் ஆத்துமா? ஆடுகள் எல்லாம் என்னுடையது. எல்லா ஆத்துமா, உங்கள் ஆத்துமா கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆத்துமாக்கள் எல்லாம் யாருடையது? அல்லேலூயா. யாரையாவது நடத்தியிருப்பீங்கன்னா அந்த காலம் உங்களை கத்தர் பயன்படுத்தினதுக்காய் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், செகண்ட் ஸ்டாண்டர்டில் அடுத்த டீச்சர்ஸு, இப்படி 8th 10th 12th ஒவ்வொன்றுக்கும் அத்தனை சப்ஜெக்டுக்குரிய டீச்சர்ஸ். ஒவ்வொருத்தரும் வந்து இது ஏன் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணுறது? கொத்து புரோட்டா தான் போடணும். நம்மை கொண்டு வந்து சில பகுதியில் போய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார். சபை ஊழியங்கிறது அப்படித்தான். இதுக்கு பட்டாவே கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், அழகா நடத்துகிறார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியானவர் இதில் என்ன பாயிண்ட்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அப்போ ரதத்தோட சேர்ந்து கொள்ள சொல்கிறாரு. இன்னைக்கு இப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். இன்னும் நிறைய பேர் கொடுக்க போகிறார். சபையோடு சேர்ந்து கொள்,
ஊழியம் செய்கிறவர்களோடு சேர்ந்து கொள். ரூத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற வேலைகளை செய்கிற அந்த பெண்களோடு இரு. அவளை யாரும் ஈனம் பண்ண வேண்டாம். தாகம் எடுத்தால் தண்ணீரை குடித்துக்கொள். இதே போலதான் சபை. கர்த்தர் யாரை வேணாலும் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்க அப்பா வீட்டு சொத்து அல்ல, நம்ம அப்பா வீட்டு சொத்து. யாரை வேணாலும் கர்த்தர் என்ன செய்வார்? திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வருவார், திடீர்னு ஒரு ஆளை நடத்துவார். அப்படி கொண்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் சேர்ப்பார். இதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனைகளை அசைவாடி நீர் நன்றி. தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்த, இதை நாங்கள் விட்டு விடாதபடி இவைகளில் வளர உதவி செய். எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராய், எங்களுக்குள்ளும் நாங்கள் உண்மையிலும் இருக்கத்தக்க நீர் எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை விட்டுட்டு உலகம், மாம்சம், பிசாசுக்குள்ள சிக்கிவிடாதபடி தேவனுக்குள் வாழ கிருபை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.